Hello viewers, நம்ம பாக்ஸ்மேன் சேனல் டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிளாசிக் பிக் வந்து எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எடிட்டிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் புரியும். நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் வந்து டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பியூட்டி கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பியூட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. பியூட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மூத் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை நீங்கள் மேனுவலாக நீங்களே வந்து அதை ஸ்மூத் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ரெட்ரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட்ரோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 83 85 வச்சுக்கோங்க. எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக BMW பிளர்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எஃபெக்டை கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம கிளாசிக் புக்கில் வந்து எப்பவுமே வந்து எண்டில் வந்து அதுக்கு ஒரு ஃபினிஷ் இருக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்டாக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ வந்து கிளாசிக் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஒரு கிளாசிக் லெவலில் எடிட் பண்ணணும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கிளாசிக் பிக்னா என்ன, கிளாசிக் பிக்னா வந்து எந்த மாதிரி எடிட்டிங் டூல்ஸ் அதில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் வீடியோஸ் எக்ஸ்பிளைனிங்கோட நம்ம சேனலில் வருது. ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.